ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஓப்போ K10 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு மொபைல். இப்போ நம்ம ஓப்போ கிட்டே போயிட்டோம்னா ஓப்போவோட ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்களோட ஒரு அழகான ஒரு யூஐ, அவங்களோட அழகான ஒரு டிசைன் கொடுப்பாங்க. அவங்களோட கேமரா குவாலிட்டி ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஓப்போ வந்து அந்த கேமரா குவாலிட்டியை வந்து அவங்க கம்மி பண்ணவே இல்லை. அதே மாதிரி அவங்களோட லுக்கு, அவங்க வந்து கொடுக்குற லுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ சாம்சங் ஒரு பிராண்டு, விவோ ஒரு பிராண்ட், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவோட பிராண்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது K10 5G மொபைலில் பார்க்க போகிறோம். அந்த மொபைலோட திக்னஸும் அதோட பார்த்திங்கன்னா அதோட மொபைலோட யூஸஸும் செமையாகவே இருக்குது. நல்ல மொபைல். உங்களுக்கு ஓப்போவில் ஒரு பெஸ்ட்டு மொபைல் வேணும், ரீசெண்டாக லான்ச் பண்ண மொபைலே எனக்கு எல்லா குவாலிட்டியும் வந்துடணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த மொபைலை பற்றி ஃபுல் வெரிஃபிகேஷன்ஸ், ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், மொபைலில் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்போ K10 5G. முக்கியமான விஷயம் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதே மாதிரி 5000 mAh பேட்ரி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ரேம் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரேம் பார்த்திங்கன்னா அப் டு 5GB அப் டு 5GB ரேம் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே ஏறிடும். அதே மாதிரி 5000 mAh பேட்ரி, உங்களுக்கு 1 டே கெப்பாசிட்டி பேட்டரி கிடைக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர், உங்களுக்கு வந்து மூவி ஹெட்ஃபோன் போடாமலே நம்ம வந்து கேம் விளையாடும் போது எங்களுக்கு ரொம்ப வந்து வரணும் ப்ரோன்னு நினைக்கிறவங்களுக்கு மூவியோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மொபைலோட ஹைலைட்ஸ் என்னென்னா, இன்னொரு ஃபஸ்ட்டு விஷயம் ஃபாஸ்ட் சார்ஜிங். 1 ஹாரில் 35 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆயிரும். அதேமாதிரி 5G மொபைல், 5000 mAh பேட்ரி, 2 கலர் வேரியேஷன் வருது. அதே மாதிரி மீடியாடெக் அப்படின்ற ஒரு ப்ராசஸரில் என்ன இருக்குது. உங்களுக்கு வேணும் எக்ஸ்பேண்டபிள் 5GB நீங்கள் எல்லாம் இன்பில்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் கொடுக்குறது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். ஓகே, 30 மினிட்ஸில் கரெக்டாக வந்து 53% பார்த்தா 30 மினிட்ஸில் ஏறுது. 100% பார்த்தா 65 மினிட்ஸில் ஏறுது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைல் ரொம்ப ஸ்பீடாகவே உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து சார்ஜ் ஏறணும், எனக்கு வந்து சார்ஜ் பேக்கப் நிறைய தேவைப்படுதுன்னா இந்த மொபைல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மொபைல் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 65 மினிட்ஸ் 90 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இப்போலாம் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். கரெக்டாக 1 ஹாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகி முடிஞ்சிடும். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஏன்னா வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் 5G டைமென்சிட்டி 800 டைமென்சிட்டி 800 அப்படின்ற ஒரு 810. ஓகே, மீடியாடெக் டைமென்சிட்டி 810 அந்த ப்ராசஸரில் ரன் ஆகிட்டுருக்கு. இதுவும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். 5G அப்படின்ற ஒரு ப்ராசஸர் ரன் ஆகுது. உங்களுக்கு வந்து மொபைல் எந்த ஒரு லேகும் இருக்காது. நீங்கள் கேமிங் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே மொபைல் லேகிங் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து மொபைல் அந்தளவுக்கு வந்து ப்ராசஸரில் நல்லாவே தான் வச்சுருக்காங்க. இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், ஆனாலும் ப்ராசஸரும் வேணும், ஒரு 20Kக்குள்ளே வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இன்னொரு விஷயம், மொபைல் வந்து 8GB ப்ளஸ் 5G. வாவ், என்ன விஷயம்னா ரேம் வேரியண்ட்டில் 8GB ப்ளஸ் 5G பண்ணிக்கலாம். அதே மாதிரி அல்ட்ரா ஸ்பின் ரவுண்ட் ஓபி க்ளோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலில் 28,000 மைக்ரோ ட்ராப், அதே மாதிரி 14 டேஸ் ஹை டெம்பரேச்சர் ஹை ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மொபைலில் வந்து லிமிட் அல்ட்ரா டெஸ்ட் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 28,000 வந்து மைக்ரோ டெப்த்து எடுத்திருக்காங்க. அதனால் மொபைல் வந்து நல்லாவே வந்து டெஸ்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து உங்களால் லைஃப் டைம் இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துரும். விட்னஸ் எவ்ரி தம்ப் அண்டு ஸ்டீரியோ. சூப்பர் நைஸ். இன்னொரு விஷயம், மொபைலில் வந்து 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுக்கல, 90 Hz ரெஃப்ரிஜரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வேணும் நீங்கள் 60ல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் ரேட் உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடச்சிரும். ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 120 தான் வேணும்னா நீங்கள் சாம்சங் போங்க. சாம்சங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே பார்த்தீங்கன்னா A22 வந்து உங்களுக்கு நல்லா ரெஃப்ரிஜரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரியல் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் வித் ப்ரொடக்டிவ் இமேஜ் ஃப்ரம் திஸ் க்ளோ மேஜிக் வந்து உங்களுக்கு வந்து டெப்த் வந்து 2 மெகா பிக்சல், அல்ட்ரா வைட் வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மெயின் கேமரா 48 மெகா பிக்சல், உங்களுக்கு பேக் கேமரா கிடச்சிருக்கு. ஃபோட்டோ சாம்பிள் பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு எந்த வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க.